நாகர்கோவிலில் ஓடும் பஸ்ஸில் மூதாட்டியிடம் 7 பவுன் நகை பறிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகேயுள்ள அம்மண்டிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் கோசலை, வயது 67. சம்பவத்தன்று இவர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது பேரனை பார்க்க சென்றுள்ளார். பின்னர் அவர் மீண்டும் ஊருக்கு செல்ல குளச்சல் நோக்கி சென்ற அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார். அப்போது பஸ் ராணித்தோட்டம் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 2 பெண்கள் கோசலையின் கழுத்தில் கிடந்த 7 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்தனர். உடனே செயின் பறிபோனதை உணர்ந்த கோசலை கூச்சலிடவே பேருந்தில் இருந்து 2 பெண்கள் தப்பிச் செல்ல முன்றனர். அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் 2 பெண்களையும் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவர்கள் இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இருவரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தெய்வானை, வயது 48, மற்றும் மாரியம்மாள், வயது 35 என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.